ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நவீன டேட்ஸ். இன்றைக்கி ஃப்ரைடே எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் இந்த வீக் எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணலாம் எல்லாமே பார்ப்போம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துருக்கு, அதையும் பார்ப்போம். நியூஸஸ் எல்லாமே பார்ப்போம் ஒன்றுனா. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் லைக் வருது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே கமெண்ட் பக்கத்து ஐப்னோ பட்டனுக்கும் அதெல்லாம் கொடுங்க. வீடியோஸ் தினமும் பாருங்கள். தேங்க்யூ. ஓகே, இந்த வீக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் நெகட்டிவ் தான். போன வீக்கோட லோக்கு கீழே இந்த வீக் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதான் ஸ்விங்கை. இது 24,400 மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். பட் 24 பேவிஷாக தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு டே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே கம்ப்ளீட்லி சைடுவேஸ். நம்ம ஆல்ரெடி இந்த லெவலை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். காமிச்சேங்க எடுத்து காமிக்க. இது ட்ரேடிங் வேவ் எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கா, இல்லை எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கான்னு தெரியல. ஓகே, இன்றைக்கி கம்ப்ளீட்லி சைடுவேஸ். நம்ம இந்த லெவல் தான் கொடுத்துடணும். 24,300 கிட்ட கொடுத்துடணும். அந்த இடத்த ஸ்வீப் பண்ணிட்டு இன்றைக்கி அப்படியே நேற்றத்தோட டே ஆகி கிட்ட தான் போனாங்க. பெருசாக எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஆல்மோஸ்ட் இன்றைக்கும் கன்சல்டேஷன். பட் என்டி கிடச்சிச்சு நமக்கு. மார்னிங்கும் சூப்பரான என்டி கிடச்சிச்சு, ஆஃப்டர்நூனும் சூப்பரான என்டிக்கு பஞ்சம் இல்லை. பட்டு ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் இருக்குது. ஓகேவா, இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா, அடுத்து இன்றைக்கி எஃப்ஏஎஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பையிங் பண்ணியிருக்காங்க மக்களே. நேற்று செல்லிங்கு, இன்றைக்கி பையிங்கு. எஃப்ஏஎஸ் இன்றைக்கி பையிங், டிஏஎஸ் சின்னதாக பையிங் போட்டுருக்காங்க. மொத்தமாக நெட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 800 crores நியர்பை பையிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னுமே இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஈவனோட எக்கனாமி பார்த்திங்கன்னா நல்லாவே அடி வாங்கியிருக்கு. ஈவானும் தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க. யூஎஸ் சைலண்டாக இருக்காங்க. இது எந்த லெவலில் இந்த 2 days நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த 2 days நியூஸை வச்சு மண்டே கேப் அப் கேப் டவுன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுபோல் கீன்டெக் ஸ்டாக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பெருசாக எதுவுமே இல்லை. ஷேர் சொல்லிக்க லெவலுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இவங்களை கம்பேர் பண்ணப்போ நம்மளுக்கு வந்து டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், அசோக் லைலானாக இருக்கட்டும், இவங்களாம் டாப் பர்ஃபார்மன்ஸுங்க இருக்காங்க. இவங்களை கம்பேர் பண்ணப்போ நம்ம அந்த இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு நியூஸாக இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது எல்ஜியோட இப்போ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு மக்களே. எல்ஜியோட இந்த டைம் எல்ஜியோட ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ குவார்ட்டர்லி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. போன ஜூன் வந்து அவங்களுக்கு 513 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இந்த டைம் 653 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 300 crores கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன கோட்டுக்கு இந்த கோட்டுக்கு லைட்டாக டிக்ளைன் ஆகிருக்குது. பட் இப்போ இயர் ப்ராஃபிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே இப்போ இதுவுமே பார்த்தீங்க கேஸுவாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், ஷேர் இன்னும் நல்ல விலைக்கு வந்தால் வாங்கலாம். இப்போ ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் ஐயில் இருக்குது. நமக்கு இது ஐபிஓவில் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஐபிஓ கிடச்சி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். பட் இப்போ ஷேர் ரொம்ப ஐயில் இருக்குது. இப்போதைக்கு இது பண்ண வேண்டாம். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஆர்பிஎல் ஷேர் பார்த்துக்கிட்டிங்கனாலும் இன்றைக்கான டேயில் ப்ராஃபிட் நல்லாவே ஷோ பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் உங்களுக்கு எடுத்து காமிக்க ஒரு நிமிஷம். ப்ராஃபிட் குவார்ட்டர் போன குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 150 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இந்த டைம் வந்து 260 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டர் 155 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 100 கோடி கிட்ட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இயர் 110 கோடி, குவார்ட்டர் கூட 100 கோடி கிட்ட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஷேருக்கு நல்ல நியூஸ். இந்த ஷேர் இன்னைக்கான டேலேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஷேர் இப்போ கன்சிடர் பண்ண ஸ்டேஜில் இருக்கான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஷேர் நான் செக் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு. கன்சிடர் பண்ண ஸ்டேஜில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதில் வந்து ஒரு ஸ்விங் என்டி போயிடணும். அந்த ஸ்விங் என்டி ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு. அன்றைக்கே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன் 28%. இனி மை டைல் பண்ணணுன்னா இப்போதைக்கு வேண்டாம். இன்னும் கொஞ்சம் இறங்கிட்டு, ஏன்னா இது உங்களுக்கு ரிவர்சல் சைன் தான் இங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரிவர்சல் சைன் காமிச்சாங்கன்னா திரும்ப இந்த சப்போர்ட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே மக்களே. ஃபஸ்ட்டு நாளைக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கான அனலைஸ் பார்த்தலாம் நிஃப்டியை ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் லூசஸ் பார்த்தலாமா. அப்போலோ நேற்று ரிசல்ட்டு சொல்லி நம்ம அப்போலோட ரிசல்ட்டு நல்லா வந்துச்சுன்னு அது நல்லா கெயின் ஆகியிருக்காங்க. ப்ளஸ் அந்த பாவத்து ஏர்டெல் பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு. அவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணாங்க. அதனால் ஷேர் இன்னைக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்டு கொஞ்சம் நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ரிசல்ட் பெருசாக நல்லா இல்லை, ஃப்ளாட்டான ரிசல்ட், நெகட்டிவ் ரிசல்ட்டுன்னு சொன்னோம். அது கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு கீழே வந்திருக்கு. ஓகே, இவங்க நிஃப்டிக்கு போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
எதுவுமே நான் எடுத்து வைக்கல மக்களே, அப்படியே லைவாக உங்கள் முன்னாடி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வேணும்னா வீடியோ 1.5x போட்டு பாருங்க, கரெக்டாக இருக்கும். ட்ரேடிங் வை திஸ் மச் ஆஃப் ஸ்லோ? ஏன் எப்போ பார்த்தா ட்ரேடிங் இப்படியே ஸ்லோவாக இருக்குது? ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது? லேக் ஆகி நிற்கிது மக்களே அப்படியே. சரி, ஓகே. நமக்கு இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை தாண்டி மேலே க்ளோஸ் வைக்க முடியல மார்க்கெட்டுக்கு, ஓகேவா? உங்களுக்கு இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக சொல்ல போகணுன்னா இந்த லெவல் உங்களுக்கு 24,995க்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் வைக்குன்னா மார்க்கெட் இட்ஸ் மூவ் டு 26,370, ஓகேவா? அது வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் திரும்ப இந்த ஸ்விங் லோ வரைக்கும் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு வேளை இங்கே புல்லிஷ் வந்திருக்கு, இங்கே புல்லிஷ் வந்திருக்கு, இங்கே புல்லிஷ் கேண்டில் இருக்கும், அதை கூட அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபில் பண்ணிவிட்டு கூட அவங்க ரிவர்ஸ் போகலாம். இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேவிஷாக தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, ஓகேவா? அப்படியே நீங்கள் இதுக்கு வந்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் 15 மினிட்ஸ்க்கு வந்துட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்லி சைடுவேஸில் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, ஓகேவா? இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்றைக்கி அதை எக்ஸ்பெக்ட்டும் பண்ணிக்குது மார்க்கெட்டு, ஓகேவா? அப்போது மண்டே வந்து இந்த ட்ரையாங்கிள் பேக்கெட் பிரேக் அவுட் ஆகுதுன்னா யூ கேன் எக்ஸ்போர்ட் இந்த 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 லெவலுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். 120 பாயிண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்லை டவுன் கட் பண்ணுச்சுன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்கேல்பிங் 52 பாயிண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதையும் கட் பண்ணப்போ நீங்கள் ஒரு 126 பாயிண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போது இந்த பிரேக் அவுட் பார்த்துக்கோங்க, இந்த பிரேக் அவுட் நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,311, அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ஸ்ட்ராங்கான 24,300 கூட வச்சுக்கோங்க மக்களே, ஓகேவா? 24,300 கூட வச்சுக்கோங்க. அதை க்ளோஸ் வச்சா சின்ன ஸ்கால்பிங் கிடைக்கும், 24,763 கிடைக்கும். அதை உடைக்கப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும் 24,138. அதை உடைக்கப்போ 24,000 போயிடும். இல்லை இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் இது வரைக்கும் டைப் பண்ணலாம், 24,478 டைப் பண்ணலாம். பிரேக் அவுட் வித் வால்யூம், ஃபியூச்சரில் உங்களுக்கு வால்யூம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,623. இதுதான் நிஃப்டிக்கான மண்டே லெவல்ஸ். வீக்லி பார்த்தீங்கன்னா பேவிஷாக தான் இருக்குது. வீக்லியில் வந்து புல்லிஷ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெவலை கட் பண்ணணும். 24,000 கட் பண்ணி ஒரு டேட் கோர்ஸ் வச்சா நம்ம வீக்லியில் புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். நம்ம தினமும் நிஃப்டி அப்டேட் பண்ணுவோம். வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஓவராலாக மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குன்னா தெளிவான புல்லிஷ் கண்டிஷனில் இல்லை, தெளிவான பேவிஷ் கண்டிஷனில் பக்காவான சைடுவேஸில் இருக்காங்க. ஜஸ்ட் டைம் மட்டும் கன்சியூம் பண்ணிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து என்ட்ரி கிடைக்கிது. இப்போ புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அது மூலிமா நமக்கு ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் அன் ஹவரே கிடைக்க மாதிரி இருக்குது. இன்னும் அதை 30 days பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் மெம்பர்ஷிப்பில் அது வீடியோவாக போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. நம்ம மண்டே மார்னிங் லைவில் பார்ப்போம். மெம்பர்ஷிப்புக்கு நாளைக்கு இல்லை சண்டேக்குள்ளே உங்களுக்கு வீடியோ வந்து மக்களே.